உறவை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதில் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல எவ்வளவு யாருக்கும் புரியாத, யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு எமோஷனல் ட்ராமாக்குள்ளே, பாதிப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குது. பிள்ளைகளோடு கனெக்ட் பண்ண முடியலை. சொந்தங்கள், அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவர்கள் எல்லாரோடும் கனெக்ட் பண்ண முடியல. எனக்கு அதெல்லாம் ஒதுங்கிறேன், விலைக்கு வச்சுறேன், வெட்டி விட்டுறேன். இப்படி இருப்பதற்கு தேவன் ஒரு நாள் அனுமதிக்கலை. அந்த உறவுகளை நீங்கள் சுகப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கையை வைத்து ஆண்டு விட்ட ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவர் இங்கே ஒரு தாயாக எல்லாரும் பக்கத்திலே வந்து திருத்துவம், பிதா, பரிசுத்தாவியானவர், குமாரன் உங்களை சூழ்ந்திருந்து இந்த காயத்தை குணமாக்க விரும்புகிறார். எது உங்களுக்கு சங்கடமாக இருக்குதோ அங்கே உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்த, நொறுங்குண்ட இருதயத்தை பலப்படுத்த உதவி செய்வார். கைகளை உயர்த்தி, இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் வேணும். கர்த்தர் போன வாரம் என்கிட்ட சொன்னார், வாயை திறந்து உதவி வேணும் கேளு. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் வேணும். ஆண்டவர்கிட்ட மட்டும் கிடையாது, சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் நம்மளை விட ஒரு ஆவிக்குரிய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சகோதரர் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்களே சமாளித்து அந்த ஒரு சிறைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரோ ஒருத்தர் அனுப்புவார். கைகளை வைத்து ஆமென் ஆண்டவரே. வீடு எனக்கு ஒரு சிறையிருப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதே ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது, முள்ளு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. கணவனுடைய உறவு, மனைவியுடைய உறவு, பிள்ளைகளுடைய உறவு, சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது. தனியாக நானும் யாருமே இல்லாமல் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது. அப்படிலாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சுகம் தேவைன்னு கத்த சொல்லார். உங்களுக்கு உதவி ரொம்ப தேவை. நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கிறீங்கன்னு கத்த சொல்லார். நீங்கள் உதவியை நீங்கள் தான் அதிகமாக கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் உதவியை கேட்காம ஒதுங்கிறது சுகத்துக்கு வழி கிடையாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, காயப்பட்ட இருதயத்தில் கிளையாத்தில் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்னே ஏன் என் குமாரத்தி காயப்பட்டு கிடக்கிறாள் என்று ஆண்டவர் கேட்குற. சபையில் வந்தும் சத்திரத்தில் வந்து நீங்கள் காயத்தோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக கேட்குறாரு. ஏன் உனக்கு ஒரு சத்திரத்தை கொடுத்துருக்கானே, ஒரு சத்திரக்காரனை கொடுத்துருக்கானே. ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. இங்கே ஆண்டவருடைய உதவியை கேட்குறது தான் இங்கே விடுதலைக்கான ஒரே வழி. ஆகையால் நீங்கள் வெக்கப்படாமல் கேளுங்க. படுத்திருந்தாலும் வீட்டில் நீங்கள் என்ன யோசனை இருந்தாலும், கர்த்தாவே எனக்கு உதவி வேணும், எனக்கு இந்த எமோஷனை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல, இந்த எமோஷன் வந்தால் நான் ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறேன், ரொம்ப ஆவேசம் வந்துடுது, ரொம்ப எனக்குள்ளே தற்கொலை எண்ணம் வருது, எதையாவது செஞ்சிடலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னு போராடுறீங்கன்னா உங்களுக்கு உதவி தேவை. கையை வைத்து ஹல்லேலூயா. கத்த சொல்லார், அந்த காலை வேளை அவர் உன்னை சுற்றி இருக்கிறார், உங்களை சூழ்ந்து திருத்துவம் இருக்குது. அவர் உங்களை தட்டி கொடுக்கிறார், தேற்றி விடுகிறார், உனக்கு உதவி செய்வார். உன்னை அதிலிருந்து, அந்த உணர்ச்சியிலிருந்து, அந்த காயத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஆவியான உதவி செய்வார். அது அப்படியே மாறுகிறதை பார்ப்பீங்க, அப்படியே மாறுறதை பார்ப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய கிளைமேட் மாறும், சூழ்நிலைகள் மாறும், நபர்கள் மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு தாயாக உங்களை அரவணைக்க அல்லையா ஸ்தோத்திரம் இருக்கிறார். சிறு வயதிலே அம்மா அப்பாவை இழந்து அதனால் ஸ்தோத்திரம் அல்லையா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிற சில நபர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய திருமணத்தில் உங்கள் தகப்பன் இல்லாததுனால அல்லையா ஸ்தோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய நிந்தைகளை சுமந்து கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நித்திய பிதாவாக இருக்கிறேன், உன்னுடைய சொந்த அப்பாவுடைய இடத்தை நான் நிரப்பி அவர் இருக்கிற சிறப்பாக நடத்துவேன் சொல்கிறாரு. கைகளை உயர்த்தி அப்படிப்பட்ட காயங்களை கர்த்தர் இந்த வேளை ஆற்றி கொண்டிருக்கிறார். இல்லையா உறவுகளை சரிப்படுத்துவதற்கு கவனம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அதில் எங்கெங்கே உங்களுக்கு கஷ்டம் வருதோ அங்கங்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் இந்த வேளையில் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோடு உங்களுக்கு உறவு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சுகம் தேவைப்படுது, நீங்கள் ரொம்ப உதவி தேவையான ஒரு ஆளாக இருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி ஆவியானவரை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டேடி, ஹெல்ப் பண்ணுங்க டேடி. ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
ஐ நீடு ஹெல்ப். அல்லையா, எனக்கு உதவி தேவை. வாயத்திறந்து சொல்லுங்க, தேவனே எனக்கு உதவி தேவை ஆண்டவரே, எனக்கு உதவி தேவை, உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. உளையான சேற்றுக்குள்ளே கிடக்கிறேன், மனிதனுடைய வார்த்தைகள் என்னை சகதி மாதிரி சுற்றி இருக்குது ஆண்டவரே, என்னை தூக்கி விடுகிற ஒரு உதவி தேவை ஆண்டவரே. பேதுரு அமிழ்ந்து போகையில் கர்த்தாவே ரட்சியும் என்று சொன்னார். உடனே கர்த்தர் அவனை கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். கர்த்தர் சொல்றார், இங்க இருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவர். அவருடைய உதவிக்கு வெளியே யாருமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்க இல்லை. அவர் எந்த இருளுக்குள்ளே இறங்கி வருவார், எந்த இடத்துல உனக்கு வந்து தூக்கிவிட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீயே உன் பிரச்சனை சமாளிக்காத, உனக்கு ஒரு உதவி தேவை. அல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேளையிலே உதவி உண்மையாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய உதவிகள் உண்டாவதாக. இந்த நாட்களிலே அவர்கள் இந்த உறவுகளை சரிப்படுத்தி தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் ஆராதனையிலே நம்மை சுகப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டருடைய மீட்டிங்கில் போகும்பொழுது அங்கே சொன்ன முதல்ல எடுத்த உடனே ஓப்பன் பண்ண உடனே அவர் பேச தீர்க்கதரிசன வார்த்தைனா காட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னார். ஒன்றுமே புரியல. ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய சபையை கட்ட, பெரிய ஊழியத்தை கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல எதை கட்ட விரும்புகிறாரு? ரிலேஷன்ஷிப். அவர் உறவு வழியாகத்தான் எதையுமே செய்வார். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி எடுத்துனாரு, சபை அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்குதான். என்ன? தேவனுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னது? உறவு தான். ஆனால் சபை அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணுதான். கேர்சல், எவாஞ்சலிசம், சர்ச் பிளான்டிங், மிஷன்ஸ், டெலிவரன்ஸ், ஹீலிங். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டருடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? சொல்லுங்க வாய் திறந்து. உறவு. உறவு சுகப்படுத்துவது தான் மற்ற எல்லாத்துக்கும் தீர்வு. நீங்கள் உறவு நல்ல கவனிங்க. பிரபலமாக இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் தங்களுடைய ஃபேமிலியில் ஃபெயிலியராக இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான சபையை பார்க்குற சபை போதகர் மனைவியோடு உறவில் இல்லை, பிள்ளைகள் உறவில் இல்லை. ஆனால் சபையை கட்டிட முடியும். அப்படிப்பட்டவங்க பார்த்து சொல்லுவார், உம் நாமத்தினாலே நான் பிசாசு துரத்தினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன் பாரு. கற்று சொல்லுவார், உனக்கு என்னையே தெரியாதுன்றார். அதில் தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய முதல் திட்டமே உறவு தான். அதில் உறவில் சங்கடப்படுறீங்கன்னா கர்த்தருடைய உதவி உங்களுக்கு ரொம்ப தேவை. மற்றதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி நின்று நடத்துறது ஈஸி, பாட்டு பாடுறதெல்லாம் ஈஸி. ஆனால் 4 செவத்துக்குள்ளே தகப்பன், தாய், அண்ணன், தம்பி இவங்களோடு நம்முடைய உறவுகளில் நமக்கு பிரச்சனை வருதுன்னா அதில் தேவன் சுகப்படுத்த விரும்புகிறார். இதில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு ஹெல்ப்பர் இருக்கிறார். ஆமே சொல்லுங்க, ஹெல்ப்பர் இருக்கிறார். அதில் வருகிற நாட்களில் இந்த சபையை கத்த சொல்ல, நான் உறவில் சுகப்படுத்தி ஊழியத்தை நான் சிறப்பாக கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஓகே, செய்திக்கு நேரம் போகலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் மைக் அங்கே கொடுத்துருங்களேன், ஒரு மைக்க. ரைட். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. போன வாரம் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் யாருன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, அப்போ விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜூம் பண்ணி பார்க்க நிறைய வெளிப்பாடு தேவன் தந்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி விசுவாச வீரர்களை பற்றி நான் பேச போகிறேன். இதை எப்படி ரிசீவ் பண்ணுறது நான் பேச போகிறேன். அதனால் கட்டாயமாக நீங்கள் கவனமாக நீங்கள் கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் நமக்கு வருது. அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிப்பதற்கு நம்ம பொசிஷன் பண்ணணும். சென்டர் அனுப்பிடுவாங்க, ரிசீவர் சரியான இடத்துல இருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அள்ளி வீசுகிறாரு. ஆனால் அதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில் பலிக்கலை அப்படின்னா, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை. ஆகையால் இன்றைக்கு இந்த செய்தியில் ஆவியவங்க கூட பேசுவார். முதலாவது, இந்த விசுவாச வீரர்களை பற்றி நான் சொல்லும் பொழுது, விசுவாசம்தான் ஜெயிக்க வைக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது பதிவு செய்யணும்.
வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர் 11:33. இதிலிருந்து நான் துவங்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:33. அந்த வார்த்தை விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீ பாட்டுங்க, அந்த முதல் வார்த்தையும் 4வது வார்த்தையும் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். சொல்லுங்க எல்லாரும், விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். பைபிள்ல கரெக்டா பதிவு பண்ணுது பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் அவன் யார் அப்படின்னா, விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னு கேள்வி கேட்கிறாரு. இங்க ஒரு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, விசுவாசத்தினாலே என்ன செஞ்சாங்க? ஜெயித்தார்கள். அப்ப ஜெயமே எதுல இருந்து வருது? சில காரியங்கள் முரண்பாடா பேசுற மாதிரி இருக்கும். பைபிள்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம் கிடையவே கிடையாது. ஜபமே ஜெயங்கிற வார்த்தை பைபிள்ல கிடையாது. ஆகையால் அது இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஜபம் ஜெயந்தான், இயேசுவின் ரத்தமும் ஜெயம். ஆனா எங்க ஜெயம் எழுதப்பட்டிருக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எங்க போட்டிருக்குது? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க போட்டிருக்குது விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். யோசிக்க வேண்டிய விஷயம், தியானிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஆண்டவர் ஜெயத்துக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய முடிச்சு போடுறாரு. உங்கள் ஜெயத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம் விசுவாசத்தில் தான் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறாரு. உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ எனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறாருங்கிறத நீங்கள் கவனித்து கேளுங்க. விசுவாசத்தினாலே என்ன செஞ்சார்கள்? ஜெயித்தார்கள். விசுவாசம்னா என்ன? 1ஆம் வசனம் வாசிங்க. அதே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நல்ல கவனிங்க, உறுதியான நம்பிக்கை, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் எனக்கு கிடைக்கும், பார்க்கல ஆனா நிச்சயமான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. உறுதியான நம்பிக்கை, நிச்சயமான எதிர்காலம். பார்க்கல ஆனா நிச்சயம் இருக்குது, நிச்சயமா எனக்கு அது வரும். அப்போ இந்த உறுதியான நம்பிக்கையை தான் இன்னும் சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். தேவன் மேலும் தேவன் வார்த்தையின் மேலும் நான் நம்பிக்கை வைப்பது தான் விசுவாசம். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? தேவன் மேலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேலும் நம்பிக்கையாய் இருப்பது தான் விசுவாசம். அப்படித்தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த விசுவாசத்தினாலே, அந்த காணப்படாத நிச்சயம், உறுதியான நம்பிக்கையினாலே அவங்க நற்சாட்சி பெற்றார்கள். அப்போ பரிசுத்தவன்கள், விசுவாச வீரர்கள், பைபிள்ல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் போட்டிருக்குது. அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, அவங்க விசுவாசத்தினால தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை இருந்திருக்குது, குறைவு இருந்திருக்குது, எல்லாம் இருந்திருக்குது. ஆனா இப்படி இருந்தும் ஏன் ஜெயிச்சாங்கன்னா, அவங்கள்ட்ட விசுவாசம் இருந்திருக்குது, தேவன் மேல நம்பிக்கையும் அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை இருந்ததுனால அவர்கள் ஜெயித்தார்னு சொல்லும்போது நல்ல கவனிங்க. ஏதோ ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, பெரிய தேசத்தை சுதந்திரிப்பது, பெரிய பெரிய ஆவிக்குரிய சாதனைகள் மட்டும் ஜெயம் கிடையாது. இந்த ஜெயங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சவால் வந்திருக்குது. அந்த போராட்டத்தில் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. ஆகையால என்னால் இப்போ சபையில் பெருசாக ஊழியம் செய்ய முடியலையே, என்னால் இப்போ இந்த மாதிரி கிளை சபைகள் ஸ்தாபிக்க முடியலையே, என்னால் இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பெர்ஃபெக்டாக நடத்தினாலே நீங்கள் விசுவாசத்தை ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம். கை தட்டுங்க. ஆமாம், நோவா தன் காலத்திலே தேவ எச்சரிக்கை பெற்று தன் குடும்பத்தை காப்பாற்ற பேழையை கட்டினான், அவ்வளோதான். அதுதான் அவன் செஞ்ச சரித்திர பதிவு. அவனை ஜெயித்தார்கள் போட்டிருக்குது. ஏனோக்கு பைபிளில் எதையாவது ஒன்று செஞ்சாலும் ஒன்றுமே கிடையாது. அவன் தேவனோடு நடந்தான், சாட்சி பெற்றான், விசுவாசத்தினால போட்டுக்குது. அப்போது இவங்க எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிங்கத்தை அடைச்சாங்க, வாயை கிழிச்சாங்க, சிறைச்சாலையை உடைச்சாங்க, அவங்க ஒரு கேட்டகரி இருக்குது. ஆனால் அது மட்டும் விசுவாச சாதனைகள் அல்ல. ஜெயம்ங்கிறது நல்ல கவனிங்க. ஏதோ வெளியே பார்க்குற லைம் லைட்டில் பார்க்குற சில வெற்றிகள் மட்டும் கிடையாது. பர்ஃபெக்டாக வாழ்கிறதே ஒரு பெரிய வெற்றி. ஃபேமிலியாக ரொம்ப அழகாக கொண்டு போகிறது ஒரு பெரிய வெற்றி. ஸோ விசுவாசத்தினால இவங்கெல்லாம் இதை அவங்களுக்கு அந்த சவால் வந்திருக்குது. அதை அவர்கள் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து ஜெயித்திருக்கிறாங்க. ஆகையால் இந்த மல்டி டைமென்ஷனில் இது உங்களுக்கு சக்ஸஸை தரும். ஒரு ஏரியா மட்டும் நீங்கள் சக்ஸஸ் நினைக்க, பிஸ்னஸ் மட்டும், ஃபேமிலி மட்டும், மினிஸ்ட்ரி மட்டும், அப்படி கிடையாது. இந்த விசுவாசத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சவால், அதில் நீங்கள் ஜெயிப்பது தான் தேவன் உங்களை விசுவாச வீரர்களாக பார்க்கிறார்கள்.
வாசிங்க. விசுவாசத்தினாலே, அடுத்த வார்த்தை. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். இந்த வார்த்தையினால கவனிச்சீங்கன்னா உலகமே எப்படிதான் உண்டாச்சு? விசுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே. விசுவாசம் இருந்தா தேவனுடைய வார்த்தை வாயில வரும். இருதயத்தில் விசுவாசம், வாயில வார்த்தை. அப்போ தேவன் உலகத்தை சிருஷ்டித்ததை போட்டிருக்குது விசுவாசத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் உண்டாக்கப்பட்டது என்றும், காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும். அப்போ எல்லாமே எக்ஸிஸ்ட். காணப்படாதவைகள் எப்படி காணப்படுற உலகத்துக்கு வந்திருக்குது, இல்லாதவைகள் எப்படி இருக்கிறவர்களை மாறினதுன்னா விசுவாசமும் வார்த்தையும் தான். தேவனுடைய வார்த்தையும் அது மேல் உள்ள நம்பிக்கையும் தான் காரியங்களை, சரித்திரங்களை படைக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் தான் உலகம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற இந்த உலகமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கியிருக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தையில் நம்ம ரூட்டடாக இருந்து அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தை மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது உண்டாகும். சொல்லுங்க எல்லாரும். வார்த்தையினால் என்ன செய்யும்? உண்டாகும். எப்படி உலகம் உண்டாச்சோ, நீங்கள் பொருளங்க லட்டு உருண்டை ஊற்றி உண்டாக்கியிருப்பீங்க இல்லையா? என்ன பண்ணி வேற எல்லாம் உருண்டை உருவாக்கியிருப்பீங்க, களிமண் உருண்டையை உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உலகத்தை வார்த்தையினால உண்டாக்கியிருக்கிறாரா? அப்போ வார்த்தை உண்டாக்கும். சொல்லுங்க, வார்த்தை உண்டாக்கும். நீங்கள் தேவன் மேல் விசுவாசித்து வார்த்தையை பேசும் பொழுது அங்கே உண்டாகும். இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும். அல்லேலூயா. உருவாக்குற சக்தி வார்த்தைக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகிய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேசும் பொழுது அங்கு உருவாக்குற சக்தி அங்கே உண்டாகிறோம். அதான் போன வாரம் நான் பேசினேன், வேர்ட் ஆக்டிவேஷன். வேர்ட் ஆக்டிவேஷன், வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிற வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதே சாயலில் படைச்சிருக்கிறாரு. அதே டிஎன்ஏ இருக்கிறனால நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதான் ஒரு பாட்டு பாடணும், வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமென், அது எல்லாமே செயலாக்கும், ஆமென். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை உண்டாக்கும். வார்த்தையினால உருவாக்கி இருக்கிறார். ஓகே, அடுத்த வார்த்தை வாங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நல்ல கவனிங்க. இங்க விசுவாசத்தினாலே ஆபேல் சாட்சி, அந்த வசனம் ஃபுல்லா முடிச்சிருமா? அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நல்ல கவனிங்க. காணிக்கை கொடுக்கிறது ஒரு விசுவாச செயல். காணிக்கை கொடுக்கும் பொழுது நல்ல கவனிங்க, தேவன் அப்ரிஷியேட் பண்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. அவனை விட சிறந்த காணிக்கை கொடுத்தேன்னு சொல்றாரு. காயினிலும் மேன்மையான காணிக்கையை ஆபேல் செலுத்தினான். ஆபேல் விசுவாசத்தில் என்ன பெருசா செஞ்சான்னா காணிக்கை தான் கொடுத்துருக்கிறான். நல்ல கவனிங்க. சபையில் இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த ஊழியம் ப்ராஃபிட் ஊழியம், அந்த ஊழியம். ஆனால் நீங்கள் கொடுக்குற தசம பாக காணிக்கை ஒரு மிகப்பெரிய விசுவாச செயல். யோசிச்சு பாருங்களேன். காணிக்கை நீங்கள் மற்ற இடத்துல போனால் காசை கொடுக்குறோம், பொருளை தராங்க. இங்கே காணிக்கை தான் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கேருந்து எதுவுமே கொடுக்கப்படுறதில்ல. ஆனால் பைபிள் போடுது, மல்கியால நீ தசம பாகத்தை ஆலயத்தில் கொடுக்கும் பொழுது நான் வானத்தில் பலகணியை திறப்பேன். நல்ல கவனிங்க. இந்த காணிக்கை உங்களுடைய வானத்தை திறக்கிற சாவி. அது ஒரு விசுவாச செயல். 4000 ரூபா காணிக்கை தசமமா போடணுமா? நான் 2000 கொண்டு போடணுமா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது போடும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய மல்டி ஃபோல்டு பிளெஸிங் அது ஓப்பன் பண்ணி விடுது. அது ஒரு விசுவாச செயல். பைபிளில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் முதல்ல வர்றது இந்த ஆபேல் வர்றான். அவன் ஆபேல் என்னதான் பண்ணான்னா காணிக்கை தான் கொடுத்தான். அவன் வேற எதையும் செஞ்சதாக பைபிளில் இல்லை. ஆனால் சாட்சி பெற்றான். என்ன பெற்றான்? சாட்சி பெற்றான். மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவருடைய காணிக்கை கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. நான் சொல்றேன் கேளுங்க. சபையில் நம்ம கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்கள் மற்றவர்கள் கவனிக்காம பரலோகம் அதை பார்க்குது. அது உங்களுக்கு பல மல்டி ஃபோல்டாக உங்களுக்கு கொடுப்பதற்கான கதவை திறக்குது. கர்த்தர் கேட்குறாரு, நீ தசமமா கொடுத்தனா நான் வானத்தின் பலகலியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு அதனால என்ன செய்வார்? சோதிச்சு பாரு. அப்படின்னா காணிக்கை ஒரு விசுவாச செயல். இங்க தேவனுக்கு கொடுக்குறீங்க, பல இடங்கள்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு கதவை திறந்து உங்களுக்கு கொட்டுறாரு. அடுத்தது, உங்களுடைய வருமானத்தை சத்துரு பட்சிக்காதபடி இந்த தசம பாகம் பாதுகாக்கிறது.
தேவையில்லாத மருத்துவ செலவு, எமர்ஜென்சி, திடீர்னு பண நஷ்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்கு தசமபாகம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கேரண்டி கொடுக்குது. அன்வான்ட் இன்சூரன்ஸ் மாதிரி இது ஒரு கேரண்டி கொடுக்குது. ஸோ இதை ஒரு விசுவாச செயலாகத்தான் ஆபேல் தான் தேவன் பாராட்டினார். அப்போ இவங்க விசுவாசத்தில் ஜெயித்தாங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்க காணிக்க கொடுத்தது ஒரு பெரிய சரித்திர பதிவாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வார்த்தையை நான் டீட்டெயில் பண்ண விரும்புகிறேன். ஏனோக்கு பைபிளில் எதையாவது சாதிச்சானான்னு கேட்டால் எதுவுமே இல்லைங்க. எங்க தானியேல் பண்ண சாதனை என்ன, எலியா பண்ண அக்கினி இறக்கின சாதனை என்ன, இவங்க பேரெல்லாம் போடாமல் இந்த ஏனோக்கு என்ன குடும்பம் நல்லா நடத்திக்கிறான். 300 வயசில் கல்யாணம் பண்ணி 600 வருஷம் வரைக்கும் 600 வருஷம் தேவனோடு நடந்தான்னு போட்டிருக்குது. குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பெற்றான் போட்டிருக்குது. ஃபேமிலி லைஃப் தேவனோடு நடப்பதற்கு தடையே கிடையாது. ஆமே சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஃபேமிலியை ஆண்டோடு நடப்பதற்கு ஒரு இடைஞ்சலாகவும் தடையாகவும் நினைக்கிறாங்க. இல்லை, ஏனோக்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தான், தேவனோடு நடந்தான். அவன் தேவனுக்கு நல்ல கவனிங்க, அவன் ஃபேமிலி நடத்துகிற லைஃப்பை பார்த்து கர்த்தர் அவனை பாராட்டியிருக்கிறாரு. அவன் எனக்கு பிரியமானவன் என்று அவனுக்கு சாட்சி கொடுத்துக்கிறாரு. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் உயிரோடு பரலோகத்துக்கு போன 2 பேர் யாரெல்லாம்? ஏனோக்கு, எலியா. எலியா கரெக்டான ஆளுங்க. அக்கினி இறக்குனாரு, மழையை வர வச்சார். அவர் உயிரோடு போகிறதுக்கு தகுதியான குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏனோக்கு என்ன செஞ்சார்? ஃபேமிலியை பெர்ஃபெக்டாக பண்ணாருங்க. அவன் ஃபேமிலி நடத்துறதை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு, இவன் எனக்கு ஹலோ 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 உங்களை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பர்சனலாக பேச விரும்புகிறேன். நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்றா, திருத்துவம் குடும்பம் மாதிரி அவன் குடும்பம் இருக்குது. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொண்டதுக்கு முன்னாடி என்ன ஆகிட்டானா? வாசிங்களேன். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொண்ட பிறகு கிடையாது, எப்பா குடும்பத்தில் டார்ச்சர் தாங்க முடியாம மேலே வந்துட்டா வா, அப்படி சொல்லல. எடுத்துக்கொண்டதுக்கு முன்னாடியே அவன் ஃபேமிலியில் தேவனுக்கு. நான் இந்த சாட்சியை வாங்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஃபேமிலி லைஃப் நல்ல கவனிங்க. காட்லி லைஃப், ஃபெய்த் லைஃப், கர்த்தர் வார்த்தையும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நாம நம்முடைய குடும்பத்தை நல்ல கணவனாக, மனைவியாக, தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக, சகோதரனாக வாழ தேவன் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய். நல்ல கவனிங்க, ஒருத்தன் பிரியமானவன் பேர் வாங்கியிருக்கிறான். அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனிடத்தே நல்ல கவனிங்க. விசுவாசம் என்னன்னா அங்க போட்டு பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப சொல்றேன் கேளுங்க. தேவனிடத்தில் நீங்க உண்மையா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? ரிவார்டு கொடுக்கிறாரு. சின்சியரா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறாரா இல்லையான்னு என்னைய கேளுங்க. ஏன் நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்லைன்னா, நம்முடைய ஜெபம் எல்லாம் சின்சியரா இல்லை, கேஷுவலா இருக்குது. எப்படி இருக்குது? கேஷுவலா இருக்குது. அப்படி மேலோட்டமாக தந்தா திரட்டும் பார்ப்போம். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கடை ஏதோ மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி ஒரு ஜெப குறிப்பை வாசிட்டு போகிறோம். ஃபோக்கஸாக நல்லா சொல்லுங்களுங்க. சில வருடங்கள் முன்பதாக நான் இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன். முன்னால் ரூஃப் கிடையாது, ஃப்ரண்ட்டில் தளம் கிடையாது, ஓலை போட்டு. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். கையில் காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் விசுவாசம் ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த ரூஃப் நான் போடணும், எல்லாம் முடிக்கணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சின்சியராக என்னுடைய தேவையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே அந்த வேலையை கற்று முடிச்சு கொடுத்துட்டார். கை தட்டுங்க.
சுற்றி பூசாமல் இருந்தது. அப்போ நான் அந்த சின்சியர் ஜெபம் பண்ணேன். அதாவது நம்ம பொதுவாக ஜெபம், ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை விரிவாக்கணும், அது இல்லை. இந்த சேர்லாம் போட்டு ஏசியெல்லாம் போடணும். சின்சியராக ஒன் டே நான் ப்ரேயர் பண்ணேன். இந்த 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 காரியத்துக்கு நான் உன்கிட்ட சின்சியராக வர்றாண்டவரே, எனக்கு இதில் ஃபோக்கஸாக நான் கேட்குறேன், எனக்கு இதுக்கு பதில் வேணும். என்ன போட்டிருக்குது? தேவன் ஒருவர், தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் ரிவார்ட் பண்றாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருன்னு சொல்லி நினைச்சணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஏதோ கடகடன்னு ஜெபிச்சுட்டு போகிற ஜெபம் அல்ல. இந்த காரியத்தில் எனக்கு பதில் வேணும் அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்குறார். அல்லையா? இதை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அப்புறம் நீங்கள் பாக்கியவான் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையாய் சமயக்கு உண்மையாய் கூப்பிடுறதுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். அப்போ உண்மையாக ஜெபிக்கிறவனும் கர்த்தருக்கு தெரியும், கேஷுவலாக ஜெபிக்கிறவனும் கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஒரு காலத்தில் உண்மையாக ஜெபிச்ச நாம இப்போ எங்கே இறங்கி வந்துட்டோம் தெரியுமா? எங்கே வந்துட்டோம்? கேஷுவல் ப்ரே கொண்டோம். ஏன்னா நம்ம தான் நம்ம 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 வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் நடத்துறதுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ இல்லை ஆண்டவரே, இந்த கருத்தில் எனக்கு இது வேணும், இந்த கருத்து இது நடக்கணும், என்னுடைய கணவர் மாறியே ஆகணும். நீங்கள் சின்சியராக ஊக்கமாக ஒரு ஃபோக்கஸாக இதில் பலன் வேண்டும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பலனை கொடுப்பார். அது குழந்தைகளுடைய மாற்றமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், வேலை உயர்வாக இருக்கலாம், வருமானத்தில் அதிகமாக இருக்கலாம். எல்லாமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோக்கஸாக ஜெபம் பண்ணால் நிச்சயமாக டார்கெட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொன்று சொல்றாரு, நீங்கள் கேட்கலங்கிறாரு. நீங்கள் கேட்காதனால தான் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்கலாம். இல்லையே, நான் நீ ஜெபம் பண்ண உப்பு சப்பு இல்லாத ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணிக்கிட்டு கூட்டத்தில் கூடமா. இன்னொன்று சொல்கிறாரு, இதை முடிச்சுட்டு நான் இந்த சப்ஜெக்டுக்கு வர்றேன், அதான் முக்கியமானது. ஆண்டவர் பதில் அளிக்கிறார், ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அப்போ தேவன் விசுவாசத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் கேட்கறதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. முதல்ல நீங்கள் நம்பி அவரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறார்? பலன் அளிக்கிறார். சொல்லுங்க, தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். தேடுறது யாரு? வாஞ்சையா, தாகமா. தாகம் உள்ளவன் என்கிட்ட வாங்க, மற்றவன் அப்படி ஏறிக்கிற பஸ் ஸ்டாண்ட் வழி அப்படின்னு செஞ்சிரு, அப்படியே போயிரு, இங்கே வராத. தாகம் இருந்தால் வா, பசி இருந்தால் வா, இலவசமாக நான் தருவேன். தாகமும் பசி இல்லைன்னா வராதன்ட்டார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிற அந்த வாஞ்ச பார்த்துட்டார்னா ரிலீஸ் பண்ணிடுவார். தாகம் இல்லாத போய் தண்ணியை கொடுத்தா தண்ணியை ரோட்டில் கூட்டிகிட்டு போயிடுவான். பசி இல்லாத ஒருத்தனுக்கு சோறை கொடுங்க, பிச்சைக்காரன்ட்டு நல்லா சாப்பிட்டு தெரியும், அவன் பிச்சைக்காரன் இருந்தால் கூட தூக்கி போட்டு போயிடுவான். ஏன்னா திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். தாகம் இருந்தால் தான் தண்ணியும் தேன் மாதிரி இருக்கும். ஆகையால் ஆண்டவர் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்குறாரு. அந்த பல்ஸ் பார்த்து தான் கொடுக்குறாரு, ரிலீஸ் பண்ணுறார். அப்போது தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இந்த வருஷம் குறிப்பிட்ட ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். நிறைய பேர் இங்கே உட்காந்துக்கிறீங்க. இந்த ஃபைனான்ஸில் எனக்கு வரணும், ஒரு மாற்றம் உண்டே ஆகணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை இது மாற்றம் உண்டாகணும், என் கணவனுடைய வாழ்க்கை இது மாற்றம் உண்டாகணும், என்னுடைய வீடு சொந்த வீடு கட்டி ஆகணும். இப்படி நீங்கள் இருக்கிற ஆட்கள் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீ சின்சியராக என்கிட்ட நான் கொடுக்குறவர்னு சொல்லி நம்பி நீ கேளு, நான் தருவேன்னு சொல்கிறார். இல்லையா? அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் நான் செய்ய வல்லவர். கையை தட்டுங்க. இல்லையா? ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இல்லையா? ஆனால் நீ தாகத்தோடு வர்றியாங்கிறது தான் அங்கே சப்ஜெக்ட். அந்த ரிசீவர் ரொம்ப முக்கியம். டெலிவரர் டிஸ்பேச் பண்ணிடுவார், கொரியர் இதுலேருந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் ரிசீவர் கதவை அடைச்சிருந்தா, இன்னைக்கு அந்த செய்தியை தான் ரொம்ப ஆண்டு போட்டு உருட்டி எடுத்துட்டார். முதல் ஆராதனை வாங்க என் கூட சேர்ந்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போ தான் நான் செய்திக்குள்ளே போகிறேன், கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க, அவனு கூட பேசுவார். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. சூப்பர், நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை.
பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தம் எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும், இந்த வாக்குத்தத்தமாக இருந்தால் கூட சரிதான், எந்த வாக்குத்தத்தமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென். அதாவது எல்லா வாக்குத்தத்தையும் நீங்கள் இயேசு வழியே வந்துட்டா அவர் உங்களுக்கு எஸ் தான் சொல்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தை கூட இயேசு உங்களுக்கு நோ சொல்லவே இல்லை. அவர் எஸ் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். அவருடைய எஸ்ஸும் உங்கள் ஆமேனும் நேர்கோட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆயிரும். அதை தான் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறேன்னா, இன் கிரைஸ்ட் அவர் எஸ் சொல்கிறாரு, நீ அதுக்கு வந்து ஆமேன் தான் சொல்லணுமே தவிர நோமேன் சொல்லக்கூடாது. வாக்கு தத்தம் வருஷம் வருஷம் கொடுக்குறாரு, மாதம் மாதம் கொடுக்குறாரு. பைபிளில் நிறைய வாக்கு தத்தம், அது உங்கள் பர்சனலாக நீங்கள் வாசிக்கும் போது நிறைய கொடுக்குறாரு. இதெல்லாம் ஏன் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த வாக்கு தத்தத்து மேலே உனக்கு என்ன இல்லை? தவிப்பு இல்லை, அது நிஜமாகணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5 இயேசு சொல்கிறாரு, இயேசு சீஷர்களை பார்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன கட்டளை? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள். காத்திருப்பது என்பது ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பது. ஒரு ஆர்டர் வருது, ஒரு பாஸ்போர்ட் வருது. முதல் ஆறுல ஒரு சாட்சி சொன்னாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, பையன் பெங்களூர் இருக்கிறான், அங்கேருந்து லீவ் போட்டு வந்து அந்த வெரிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வாசல்லே உட்காந்துக்கிறாங்க. ஒன்று வருது அப்படின்னா சொல்கிறா, அது மிஸ் ஆச்சுன்னா லைஃபுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கான்னு சொன்ன உடனே வேலையில் லீவ் போட முடியாது, பெங்களூர்லேருந்து வர முடியாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து அதுக்கு காத்திருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு விலை மதிக்கப்பட்ட ஒரு காரியங்கள், அதுக்கு இது கிடைக்காட்ட நீ வாழ்க்கையே முடிஞ்சு போகுதுன்னா அதுக்கு அப்படியே காத்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணுறீங்க, ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணிவிட்டு கதை பிடி நீங்கள் படிச்சுறீங்க, கோயம்பேடு போயிடுறீங்க, நினச்சிவான் வருவான், கதவை தட்டுவான், திரும்ப கொரியர். சொல்லுங்கள், கொரியர் டிஸ்பேச் ஆயிடுச்சு, உங்களுக்கான எல்லாம் வெளியே வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு? டெலிவரி ஆயிடுச்சு, எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு. ப்ராப்ளம் எங்கன்னா ரிசீவர் ப்ராப்ளம். கதவு அடைச்சி கிடக்குது, தட்டுனாலும் குரல் இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் வாக்குத்தத்தம் வருஷம் வருஷம் சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேற நினைச்சீங்க, காத்திருங்கள்ங்கிற வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஈகர்லி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு. அதான் பைபிளில் நாளாகமம் 29:11 போட்டிருக்குது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைவு அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத இடத்துல கொண்டு தேவன் டெலிவரி பண்ண மாட்டாரு, அங்க ரிசீவரே இல்லை. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இது கிடைச்சா தான், இது இல்லாட்டினா என்னால் வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு வரணும். ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய இந்த மதுரவாயில் ஆலப்பாக்கத்தில் மாரநாத பாஷா அசரியா இருந்தார். அவர் வந்து ஒரு 8 பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல தான் 10 பேரோட உட்கார முடியாது, அந்த மாதிரி ஒரு சபையில் உட்காந்து ஓலை வீடு. அந்த வீடு வந்து பழைய வீடுனால இடிஞ்சு போகிற மாதிரி கிராக் விட்டுருச்சு. இதில் வேறு கொட்டடிச்சு பாடுனா அந்த வீடே ஆரம்பிச்சு. அப்போ வந்து அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் ஒரு பீச்சில் போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு சர்ச்சுக்கு இடம் தாரம், இல்லாட்டா நான் செத்து போகிறேன்ட்டார். ஆச்சுன்னா நான் சொல்லுங்களேங்க, இது பொய் கிடையாது, வீடியோ இதாகிட்டு இருக்குது, போய் யூடியூப் போய் செத்து போயிடனார். அடுத்த வாரம் மதுரவாயில் எம்எல்ஏ கு சண்முகம் அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி மேலே 2000 சதுரடிக்கு இடத்த கற்றுக் கொடுத்துட்டார். பக்காவாக இருக்குது, நம்ம சபையோட பெருசாக கட்டிட்டு இருக்கிறார். எப்படி கிளிக் ஆச்சு அப்படின்னு நான் பார்த்தேன். என்ன கிளிக் ஆச்சுன்னா, தந்தா தான். நான் சொல்கிறது உண்மையா? இஸ்ரேல் தெரியும், அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. தந்தா தான். அதாவது அந்த ரிசீவரை பார்க்குறாரு, அவன் உண்மையிலேயே அவனுக்கு தேவையா, அவன் உண்மையிலே எதிர்பார்க்குறானா, கொடுத்தா அதை சரியாக காப்பாற்றிக்குவானா, அதை வளர்த்துக்குவானு பார்க்குறாரு. அவன் கையில் தான் கொண்டு கொடுக்குறாரு.
அப்போ ஆண்டவர்கிட்ட டெலிவரி பண்ற அவர்கிட்ட எந்த அவர் எல்லா வாக்குத்தத்தத்தையும் டெலிவரி பண்ணிட்டாரு. ஆனா ஏன் நீங்க ரிசீவ் பண்ணல அப்படின்னா, அந்த காத்து பாருங்க, இந்த இவங்க சொன்னாங்க போய் காத்துருங்கன்னு தான் சொன்னார். இதே கேஸை பார்ப்போம். அப்போஸ்தலர்ல நீங்க பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தத்தை நிறைவேற இவங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினாங்க. எதுக்கு ஏறினாங்க? அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இவர்கள் அங்கே மறுபடியும் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முந்தின வசனம் தங்கியிருந்தார்கள், அடுத்த வசனம் தரித்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். அவங்க அப்படியே இருக்கிறாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6, 7, 8, 9, பெந்தேகோஸ்தே என்னும் 10வது நாள் வந்த பொழுது, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னுடைய காத்திருப்பை பார்த்துட்டு உனக்கு ஒரு டைம், ஒரு கைரோஸ் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆஹா, இவன் இது இல்லாட்டினா வாழ முடியாது, இது இல்லாட்டினா இவன் இறங்கி போக மாட்டான். மேல் வீட்டில் ஏறின ஆட்கள் சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா, வீட்டுக்கு போனாங்களா, தூங்குனாங்களா, எதுவுமே எங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை. தரித்திருந்தார்கள். வீட்டு வாசல்ல இருக்கிறான். ஒரு விதவை வந்து அலட்ரா, இனி அவ வாங்காம போக மாட்டான்னு தெரிஞ்சு போன உடனே போன் கொடுத்தது மாதிரி இவங்க காத்திருந்தாங்க. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வாக்குத்தத்த ஆவியானவர் 10வது நாள் அவங்க எல்லாரையும் கத்த நிரப்பினார். கரங்களை தட்டி கத்த மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. காத்திருந்த ஒருவரையும் ஆண்டவர் ஏமாற்றவில்லை. கையை தட்டி கத்த மகிமைப்படுத்துங்க. நீங்க எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா உங்களை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அது 120 பேர் காத்திருந்தாங்க ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதல். தந்தா தான் விடுவேன் ஆண்டவரே. கேளுங்களேன், நான் சொல்லட்டுமா? கேட்கறது உங்களுக்கு உரிமை கொடுத்துக்கிறார். கைத்தட்டு இல்லையா? நீ பிள்ளை பிச்சைக்காரன் கேட்டு வாங்கிட்டு போறான், பிள்ளைக்கு கிடைக்காதா? சொல்லுங்க. உங்களுக்கு போகுதா அவங்களுக்கு? ஆகல இன்னைக்கு எந்த பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில் நடக்கணுமோ அதுக்காக ஆண்டவர்கிட்ட விடாப்படியே கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது உரிமை இருக்குது. வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற, டெஸ்பேச் ஆயிடுச்சு, ரிசீவ் பண்ணுற. நல்ல கவனிங்க, உங்களை பொசிஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை தான் சொன்னார். பொசிஷன் யுவர் செல்ஃப் ஃபார் எ குளோபல் இம்பேக்ட். முழு உலகத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல உங்களை கொண்டு வாங்க. நல்லா சொல்லட்டுமா? பெந்தேகோஸ்தினால் அந்த மேல் வீட்டில் கரெக்டாக பொசிஷன் பண்ண பாருங்கள். அங்கே விழுந்த பாம் 3000, 5000, இன்னைக்கு முழு உலகத்திலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டுங்க இல்லையா? குளோபல் இம்பேக்ட் உண்டாயிருக்குது. பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த அந்த வாக்குத்தத்தம் குளோபல் இம்பேக்ட் ஆயிருக்குது. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு நீங்க உங்களை பொசிஷன் பண்ணுங்க. தேவன் எங்க, அதாவது இப்போ பொங்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க? பாயிண்ட்டுக்கு வாங்க கொடுக்குறாங்க. நானும் பைக் எடுத்துகிட்டு போனேன், கடை பூட்டி இருக்குது, வந்துட்டேன். அவன் ஒரு நேரம் வச்சுக்கிறான், அவன் ஒரு டோக்கன் கொடுத்துக்கிறான். அந்த டோக்கனை வாங்கிட்டு நினைச்சணும், லைனில் நிற்கணும். கரெக்டாக உங்கள் டைம் வரும்போது நீங்கள் உங்கள் பொசிஷனில் போய் நிற்கணும். அவன் உங்கள் இதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? காத்திருக்கல, வெயிட் பண்ணுறல, உன்னை அந்த இடத்துக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உன்னை போய் பொசிஷன் பண்ணுறேன். நான் தான் அந்த ஆள், எனக்கு தான் அதை கொடுங்க. அப்போ தேவன் சொல்றாரு, வாக்குத்தத்தம் யார் கேட்டா, யார் நிற்கிறா, எங்கே வந்திருக்கிற லைன் நிற்கிறா, காத்து வரிசையா 1 2 3 லைன் வந்துருக்கான். அந்த பொசிஷன் நீ வரும்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்து கையை தட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா, வாரோம் போறோம், ஜம்ப் அடிக்கிறோம், அதை அடிக்கிறோம், அப்புறம் கொடுக்கும்போது அங்கே ஆள் இல்லை. அவன் கூப்பிடுறான், பேரை கூப்பிடுறான், சார் ஆஹா. அப்புறம் வந்துட்டு கர்த்தர் எனக்கு தரல, வாக்குத்தத்தம் நிறைவேறல. பொசிஷன், குளோபல் இம்பேக்டுக்கு உங்களை பொசிஷன் பண்ணுங்க. உங்களை கொண்டு தேவன் மிகப்பெரிய தாக்கத்தை, நம்ம சபையை சொல்றாரு, மிகப்பெரிய அகில உலக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு தக்க தேவன் நம்ம கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவர் எவ்வளவும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கஞ்சாம்பட்டி கிடையாது. ஆமென். இவங்க ரிசீவ் பண்ணாங்களா பார்க்கலாமா? 2:39 வாசிங்க. 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்களுக்கும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. யாவருக்கும். நல்ல கவனிங்க, 120 பேர் வந்தாங்க, 120 பேர் பெற்றுக்கொண்டாங்க. ஒருத்தர் கூட அங்கே மிஸ் ஆகலை. யோசிச்சு பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியான் தங்களுக்கு தந்த வரங்களின்படியே வெவ்வேறு அவர் எல்லாரையும் நிரப்பினார். நான் சொல்கிறேன், நீங்கள் காத்திருந்தீங்கன்னா இந்த 2026 இந்த மிஷனரி சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லையா? ஒருத்தர் மிஸ் ஆக மாட்டீங்க. ஆண்டவர் பாரபட்சம் பார்க்குறவரே கிடையாதுங்க. பார்த்துருந்தாருன்னா அந்த பெந்தைக்கோஸ்தேல ஒரு 5 பேர் கழட்டி விட்டுருப்பாரு. வேடிக்கை பார்க்க வந்தவன் பெற்றுக்கொண்டான். 2000 3000 சொல்லி அது பெருகிட்டே போச்சு அனுதினமும். அப்போ தேவனுடைய விருப்பம் வேர்ல்டு லெவலில் நீங்கள் இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு வீட்டுக்குள்ளே. நல்ல கவனிங்க, இந்த வருடம் இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறும். கர்த்தர் செய்வார், செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. என்னுடைய சுதந்திரம் எனக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் வரணும். ஹல்லேலூயா. காலேபு போய் கேட்குறான், எனக்கு 40-80 வயசு, இப்போ 40, அதே மாதிரி எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். அல்லேலூயா. காலேபுடைய மகா கேட்குறா, எனக்கு வெறும் வறட்சியான இடத்த கொடுத்துட்டீங்க, வயல் நிலத்தையும் கொடுங்க. அப்போ உன்னை பொசிஷன் கொண்டு வா. எஸ்தர் வந்து நிற்கிறா, என்னுடைய பொண்ணு வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அவள் பொசிஷனில் வந்து நிற்கிறா, அவளுக்கு உரிமை இருக்குது. இவர் சொல்கிறாரு, நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தர்றேங்கிறாரு. அந்த பொசிஷன். நீங்கள் சரியான இடத்துல எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொடுப்பார். அல்லேலூயா. அவள் தேசத்தை கேட்க வரல அன்னைக்கு, அந்த யூத மக்களை காப்பாற்ற இருதயத்தில் அவள் வாஞ்ச வந்து இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது, இந்த ஆமானுடைய சதி திட்டம் நடக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி இருதயத்தை ஒரு விசனத்தோடு தான் வந்தா. ஆனால் பொசிஷனில் வந்த உடனே அவளுக்கு எல்லாம் கிராண்டடு. சட்டம் மாறிச்சு. கைத்தட்டுங்களேன். என்ன மாறிச்சு? சட்டம் மாறிச்சு. கொல்லப்பட வேண்டியவர்கள் கொல்லுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அவனால் பொசிஷன், உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் சரியாக ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் ரிசீவிங் மோடில் வாங்க. தேவன் கொடுக்கிறத பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. இதை இயேசு எங்கே சொல்கிறாருன்னா லூக்கா 24:49 சொல்கிறாரு, நீங்கள் போய் காத்திருங்க அப்படிங்கிறாரு. அப்போது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க, சூப்பராக பாருங்க. வெறும் வாக்குத்தத்தம் போட்டிருக்குது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு. இப்படி யோசிங்க, பரலோகத்தில் வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து பிதா கொடுக்குறாரு, இயேசு டிஸ்பேட்ச் பண்றாரு, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்க பரிசுத்த ஆவியானவர் டெலிவரி பண்றாரு. அவர் தான் கொரியர் மேன். அவர் வந்து உங்களுக்கு கையில் கொடுக்குறாரு. பிதா வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து டெலிவரி பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்து கொடுக்குறாரு. இதை பெற்றுக்கொள்ள நீங்க சரியான பொசிஷன்ல வந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் தேவை. இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை சரியான இடத்திலே நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு நடந்தாலும் படுத்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு ஜபத்தோடு இருங்க. ஃபோக்கஸாக இருங்க. நடக்கணும். இந்த வருடம் என் மகளுக்கு திரும்ப நடக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், மாற்றம் வரணும், குடும்பத்தில் நடக்கணும். நீங்கள் அந்த ஒரு உங்கள் இருதயத்தில் கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்து நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஏமாற்ற மாட்டாருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், அவர் ஏமாற்ற மாட்டார். அதில் எதிர்பார்த்து வருகிறவனை நினைச்ச மாட்டார். ஒரு எம்எல்ஏ எதிர்பார்த்து போகிறீங்க, கதவை மூடிட்டு போயிடுறான், ஊர்லேயே இல்லை, அடுத்த வாரம் வாண்டுறான். உள்ளே இருக்கிறாருன்னா 2 பேர் போயிட்டாங்க, 3ஆவது பேர் நீங்கள் போனோன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. போவேன், கேட்பேன், அவர் எனக்கு கொடுப்பார், தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அந்த வார்த்தையை நம்பி அவ்வளோ இதாக போகிறோம், பணத்துக்கும் அவருடைய உதவிக்கும். ஆனால் மனுஷன் ஏமாற்றுவான், கர்த்தர் ஏமாற்ற மாட்டான். அல்லையா. எதிர்பார்ப்பை விட்டுறாதீங்க. எதிர்பார்ப்பை உங்களுக்கு நடக்கிற சில சம்பவத்தினால விரக்தியில் அதை நினைச்சிடாங்க, தூக்கி எரிஞ்சிடாதீங்க. எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் மேலில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி இந்த பாயிண்ட் சொல்கிறேன்.
எந்த காரியத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிரேக் த்ரூ நடக்கணுமோ அந்த காரியத்தில் ஃபோக்கஸ் ஆயிருங்க. இந்த வாரம் டிசம்பரில் உங்களுக்கு சாட்சியாக அது மாறும். ஆமாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு பிரேக் த்ரூ மாற்றம் வரணும், விடுதலை வரணும், இதில் ஒரு மாற்றம் வந்து தான் ஆகும் நீங்கள் விரும்பினீங்கன்னா அதில் ஃபோக்கஸாக ப்ரேயர் பண்ணுங்கள், தேவன்கிட்ட கேளுங்க, வார்த்தையில் நில்லுங்க, அவரை நம்பி நில்லுங்க. எந்த அலசலுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறதுல எந்த குறையும் இல்லை. பெற்றுக்கொள்கிற நாம் எப்படி இருக்கணும்? நம்மை நம்முடைய ஸ்தானத்தில் நிலைப்படுத்தி நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வாக்கு பெற்றுக்கொள்வதற்கு உங்களை கெப்பாசிட்டி, உங்களை சரிப்படுத்துங்க. உங்களை எந்த காரியத்தில் தேவன் சொல்கிறோ அதை நீங்கள் நிலைப்படுத்துங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு திட்டவட்டமாக பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது இலவசமானது, ஆனால் அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களை கர்த்தாவை பொசிஷன் பண்ணணும். கர்த்தர் சொல்ல இந்த நாட்களில் விசுவாசத்தோடு வா, அவிசுவாசமாக வராது. அறகுறையான இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரே மனமாக கர்த்தரை கேளுங்க. உங்கள் பிள்ளையுடைய விஷயமா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். எனக்கு தெரியல, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான எதிர்பார்ப்பு. விசுவாச வீரர்கள் எல்லாரும் வித்தியாசமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரே சரித்திரம் படைக்கவில்லை. நல்ல குடும்பத்தை நடத்தினது ஒரு பெரிய சரித்திர படைப்பு. விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஏனோக்கு இருக்கிறாரு. நோவா தன் குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்றினாரு, அவர் விசுவாச வீரனாக இருந்தார். சிங்கத்தின் வாயை அடைத்த தானியேல் இருக்கிறான். ஸ்தோத்திர. செங்கடலை பிளந்த மோசே இருக்கிறாங்க. அதெல்லாம் விசுவாச வீரர்களாக இருந்தாலும் காணிக்க கொடுத்த ஆபேல் சாட்சி பெற்றிருக்கிறான் இல்லையா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சில காரியங்களை தேவன் தனக்கு தேடுகளுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லையா. கைகளை வைத்து ஆமென். ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நீ அவரை நம்பலாம். அவரை நம்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ இடத்துல வந்து கேட்கலாம். உண்மையாக கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் உதாரணமாக சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு இது தராட்டினா நான் இருக்க, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா. நீங்கள் சரியா தேவ சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக தருவார். தேவ சித்தம் என்ன? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுறது தேவ சித்தம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பது, நீ சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபிச்சா உங்களுக்கு பதிலளிக்க அவர் போதுமானவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த இடத்துல வித்தியாசமான விடுதலையை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. கடந்த நேற்று கர்த்தர்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் மாற்றம் வரங்க. எல்லா ஆண்கள் இல்லையா, எல்லா பெண்கள் எல்லாரையும் பார்த்து நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன். நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்துக்காக கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இல்லையா ஸ்தோத்திர உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை விடுதலை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் லேசான காரியம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நீங்கள் உரிமையோடு கேட்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? வாக்கு பண்ணினவர் உள்ளவர், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவ உண்மையுள்ளவர். இல்லையே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவ உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாகவே ஒரு மாற்றம் வர விரும்புகிறவங்க எழும்பி நின்று ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ ஹல்லேலூயா நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில் அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதன் அல்ல, அவர் மாறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த பாடலை மறுபடியும் பாடப்போகிறோம். அல்லையா ஸ்தோத்திரம். ஆயத்தமாக கைகளை வைத்து ஆமென் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. மாற்றம் வரணும். இப்படியே இருப்பதிலே ஒரு விருப்பத்தில் இருக்காதீங்க. இந்த அல்லையா ஸ்தோத்திர பேட்டர்ன்லேயே வாழ விரும்பாதீங்க. ஒரு மாற்றம் வந்து ஆகணும். சில காரியங்களை தோற்று போனாலும் மறுபடியும் இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீர வேண்டும் என்று எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னது போல் இதுக்கு இந்த இல்லாட்டினா என்னால் வாழ முடியாது சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் மாற்றம் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு பாஸ்டர் பற்றி நான் சொன்னேன், எனக்கு சபைக்கு இடம் தாங்க, இல்லை நான் செத்து போகிறேன்னு சொன்னார். அது ஒரு நெகட்டிவான வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தர் பாருங்கள் அந்த இடத்துக்கு டெஸ்பரேட் அல்லையா ஸ்தோத்திர ஒரு நிலைமைக்கு வந்த உடனே கர்த்தர் பதில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளை தாரும், இல்லை நான் சாகுறேன்னு சொல்லி அந்த ராகேல் சொன்னான். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை அவன் புருஷன் கேட்டானோ இல்லையோ கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் வாழ்வா சாவாங்கிற இடத்துல வந்து நாம் ஜெபத்தை நிற்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து கேளுங்க. எத்தனை பேர் ஒரு பிரேக் த்ரூ விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாள் அதை செய்வார். ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் அவங்க காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே இந்த நாள் வந்த பொழுது ஹல்லேலூயா அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாய் ஹல்லேலூயா வானத்திலிருந்து ஒரு அக்கினி தோன்றி அவர்கள் இருந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொருவர் மேல் அக்கினிமயமான நாவுகள் வந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் தங்களுக்கு தந்த வரங்களிடையே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கைகளை தட்டி கத்திருந்த டெலிவரன்ஸ் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தரும்படியாக நன்றி 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 ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனங்கள் மாறுவதாக, ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டா, ஓ உன்னுடைய கண்ணீரை கண்டார். கைகளை தட்டி சில நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீ கேடுகிற ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. மாற்றங்கள் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிற எல்லாரும் மேலும் வாக்குத்தத்தம் நிறைவேறினது போல இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. நீ செய்தவற்றிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி கர்த்தாவே இதை செய்து முடிக்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்து முடிக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நல்ல நாள் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உதிக்கவும் ஜெபிக்கவும் தேவன் எங்களோடு பேசின நம்முடைய திட்டவட்டமான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையில் நாங்கள் செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொல்லப்படுற ஆண்டவரே. அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஆண்டவரே. அது நம்பப்படுவ உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா தேவன் நிச்சயமாக தருவார் என்று நம்பி நாங்கள் ஜெபிக்கும்போது இந்த வருடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களே வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரேக் த்ரூ உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் மனதில் ஜெபித்தார்களோ அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்திருப்போம் இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தராம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரமாவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.